Hello everyone, greetings everybody. How are things with you? I hope you will be fine. Have a successful day. Welcome back science class. In this video session, we are going to learn chapter 16, lesson Water, a Precious Resource from 7th standard. Okay students, before we start our lesson, first we will recollect what we have learnt about this topic. இந்த டாபிக் பற்றி இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்றத ஒன் டைம் we will recall it. ஓகே, ஸோ ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து வாட்டர் வந்து எவ்வளோ ப்ரீஷியஸ் ஒன் அப்படின்றத நம்ம பார்த்துட்ருக்கோம். வேர்ல்டு வாட்டர் டே பார்த்தோம். ஓகேங்களா, மார்ச் 22 வந்து நம்ம வேர்ல்டு வாட்டர் டேவாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றத பார்த்தோம். ஓகே, அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் ஐநா சபை வந்து ஒரு பர்சனுக்கு 50 லிட்டர்ஸ் தான் வந்து வாட்டர் வந்து பர் டேக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, another one, how much water is available, நம்மளோட லேண்டில் எவ்வளோ வாட்டர் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா, அதாவது நம்மளோட எர்த்தில் எவ்வளோ ஸ்பேஸ் வந்து வாட்டருக்கு மட்டும் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். இது வந்து ட்ரிங்கிங் வாட்டர் எவ்வளோ நம்மளுக்கு கிடச்சிட்ருக்கு அப்படின்றத டிபெண்ட் பண்ணுற ஒரு டேப்ல காலம். ஃபார்ம்ஸ் ஆஃப் வாட்டர். ஓகேங்களா, வாட்டர் வந்து என்னென்ன ஃபார்மேஷனில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, அதாவது வாட்டர் வேப்பராக இருக்குது, லிக்விடாக இருக்குது, சாலிடாகவும் இருக்குது அப்படின்றத பார்த்தோம். ஓகே, ஸோ இது வந்து வாட்டர் சைக்கிளில் என்னென்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்றத பார்த்தோம். கிரவுண்ட் வாட்டர், எவாப்ரேஷன், நெக்ஸ்ட்டு another one கண்டென்சேஷன், clouds, டிரான்ஸ்பிரேஷன், இன்ஃபில்ட்ரேஷன், ப்ரிசிப்டேஷன் அப்படின்ற 7 ஸ்டெப்ஸ் பார்த்தோம். கிரவுண்ட் வாட்டர் ஆஸ் அன் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் வாட்டர். கிரவுண்ட் வாட்டர் தான் நம்மளுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் வாட்டராக இருக்குது அப்படின்றது வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அதாவது வாட்டர் டேபிள், கிரவுண்ட் வாட்டர், அக்வாஃபயர்ஸ், ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு டிப்ளேஷன் ஆஃப் வாட்டர், அதாவது வாட்டர் டேபிள் வந்து இருக்கிறதுக்கு கம்மியாகிட்டே வருது, அதுக்கான ரீசன்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். அதில் இன்க்ரீஸிங் பாப்புலேஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு we want to start increasing industries. ஓகேங்களா, ஸோ அது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ இன்க்ரீஸிங் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, I will start a lesson. What is used by all the industries? Water is used by all the industries. வாட்டர் பார்த்திங்கன்னா எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லேயுமே வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க ரெடி பண்ணுற எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, கன்ஃபார்ம் அந்த ப்ராடக்ட்டுக்கு வாட்டர்ன்றது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயமா இருக்குது. ஓகேங்களா, ஈவன் தோ ஸ்டீல் கம்பெனியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கன்ஃபார்ம் வந்து வாட்டர் தேவைப்படுது. ஏன்னா அந்த ஸ்டீலை வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும், அதை கூல் பண்ணுறதுக்கு வாட்டர் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு வாட்டர் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி வாட்டர் எல்லா ப்ராசஸ்க்குமே இண்டஸ்ட்ரியலில் தேவைப்படுது. Almost everything that we use needs water somewhere in its production process. ஓகேங்களா, ஏன்னா ப்ரொடக்ஷன் ப்ராசஸில் முக்கால்வாசி இடத்துல வந்து வாட்டரை வந்து கன்ஃபார்ம் தேவைப்படுது. The number of industries is increasing continuously. Water used by most of the industry is drawn from the ground. ஓகேங்களா, முக்கால்வாசி வாட்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரவுண்ட்லேருந்து தான் கிடச்சிட்ருக்கு. இருக்க நம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. இன்க்ரீஸ் பண்ணுற ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியுமே உங்களுக்கு வாட்டர் வந்து கிரவுண்ட்லேருந்து தான் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, போர் போட்டு எடுத்துகிட்ருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு another one அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸ். ஸோ அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் பார்த்திங்கன்னா நம்ம விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுற வாட்டர் சோர்ஸ். A majority of farms in India depends upon rain for irrigations their crop. ஓகேங்களா, அதாவது நீர் பாசனத்துக்காக முக்கால்வாசி நிலம் வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா மழையை தான் வந்து நீர் ஆதாரமாக எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஆனால் நிறைய இடத்துல இப்போலாம் மழை பெய்யுறதே இல்லை. இரிகேஷன் சிஸ்டம்ஸ் சச் as canals are there only in a few places. ஒரு சில பிளேசஸ் பார்த்திங்கன்னா கேனல் வழியாக தான், அதாவது சாக்கடைன்னு சொல்லுவோம்ல, கொஞ்சம் சைடு வாய்க்கால் வழியாக தான் வந்து நீரை வந்து பாசனம் பண்ணிகிட்ருக்காங்க எல்லா லேண்ட்லேயுமே இரிகேஷனுக்காக. ஈவன் திஸ் சிஸ்டம் மே சஃபர் ஃப்ரம் லேக் ஆஃப் வாட்டர் டியூ டு எராட்டிக் ரெயின்ஃபால். ஸோ ரெயின்ஃபால் வந்து கம்மியாகிறதுனால இந்த மாதிரி நீர்ப்பாசனம் வந்து ரொம்ப 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 கம்மியாகுது. அதுவும் இல்லாமல் வாட்டர் கிடைக்காமலே போகுது. Therefore farmers have to use ground water for irrigation. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, இந்த மழை தண்ணி கிடைக்கல, ஆறு ஏரியிலேருந்து தண்ணி கிடைக்கல, ஸோ அதுக்காக ஃபார்மர்ஸ் எல்லாருமே கிரவுண்ட் வாட்டர் தான் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காங்க.
Population pressure on agriculture force increasing use of groundwater. ஸோ பாப்புலேஷன் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய அவசியம் கன்ஃபார்ம் வந்திருக்கு. ஸோ அதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, இன்னும் வந்து எக்ஸஸாக வந்து நிறையா வந்து பயிர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ பயிர் பண்ணும்போது அவங்களுக்கு இரிகேஷனுக்கு, அதாவது நீர்ப்பாசனத்துக்கு கன்ஃபார்ம் வந்து நீர் தேவை. ஸோ அதை வந்து கிரவுண்ட் வாட்டர்லேருந்து தான் அவங்க போர் பண்ணி எடுத்துக்கிறாங்க. This result in depletions of water table. ஸோ அதிகமாக அக்ரிகல்ச்சர் ஃபீல்டுக்காக தண்ணி தேவைப்படுறதுனால, அதாவது மெயினாக வந்து நம்மளுக்கு நெல் வந்து கன்ஃபார்ம் தேவை, ஓகேங்களா. ஸோ அதனாலே என்ன ஆகுது, நிறையா தண்ணி வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆகிட்டுருக்கு கிரவுண்ட் வாட்டர்லேருந்து. அனதர் ஒன், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வாட்டர். ஸோ வாட்டர் வந்து தனித்தனியாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து தனித்தனியாக வந்து எப்படி ரெயின்ஃபால் ஆகுது. இப்போ ரெயின்ஃபாலில் வர வாட்டர் எல்லாமே எல்லா இடத்துக்குமே வந்து சமமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியுதா அப்படின்றது தான் இதில் மெயின் கொஷினாக இருக்குது. த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வாட்டர் ஓவர் த குளோப் இஸ் குவைட் அன்ஈவன் டியூ டு எ நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ், ஓகேங்களா. ஸோ இந்த வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது ஹோல் குளோபுக்குமே வந்து அன்ஈவனாக தான் இருக்குது. Some places have good amount of rain and are water rich, ஓகேங்களா. ஸோ ஒரு சில இடத்துல ரெயின் அதிகமாக இருக்கிறதுனால அந்த இடத்துல கிரவுண்ட் வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அங்கே வந்து வாட்டர் ரிச்சாக இருக்குது. ஆன் த அதர் ஹேண்ட் there are desert which have scanty rainfall. டெசர்ட் ஏரியாஸில் பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்ப ரொம்ப லோவஸ்ட்டாக மட்டும்தான் வந்து மழை பெஞ்சிட்ருக்கு. அதாவது இயர்லி 1 வீக் மட்டும்தான் அங்கே மழையே வரும், ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் காலம் தான் அங்கே மழை பெய்யறதுனால அங்கே என்ன பண்ண முடியல, அந்தளவுக்கு வாட்டர் வந்து கிரவுண்ட் வாட்டருக்கு போகிறதுக்கு வழியே இல்லை. இந்தியா இஸ் எ வாஸ்ட் கண்ட்ரி அண்ட் த ரெயின்ஃபால் இஸ் நாட் த சேம் எவ்ரிவேர். ஸோ இந்தியா பார்த்திங்கன்னா நிறைய வந்து டிஃப்ரென்சியேஷன், அதாவது நிறைய விதமான சேஞ்சஸ் இருக்கிற அதாவது நிறைய விதமான டைவர்சிட்டிஸ் இருக்கிற ஒரு பிளேசஸாக இந்தியா இருந்துகிட்ருக்கு, ஓகேங்களா. ஸோ இந்த இந்தியாவில் ரெயின்ஃபால்ன்றது எல்லா இடத்துலையுமே சேமாக வர்றதில்ல, ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து வேரியஸ் ஆகிட்டே இருக்குது. சம் ரீஜியன்ஸ் ஹாவ் எக்ஸசிவ் ரெயின் while some other have very little rainfall. ஒரு சில ரீஜன்ஸில் பார்த்தீங்கன்னா ரெயின்ஃபால் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதாவது ஃப்ளட் கண்டிஷன்ஸ் வரைக்கும் வந்துடுது. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 தண்ணி லோவஸ்ட்டாக இருக்குது. ஸோ எக்ஸசிவ் ரெயின் காசஸ் ஃப்ளட் whereas the absence of rains result in a drought. ஸோ அதிகமாக தண்ணி வரும்போது அது வந்து வெள்ளமாக கன்வெர்ட் ஆகுது. ரொம்ப ரொம்ப லோவஸ்ட்டாக ரெயின்ஃபால் இருக்கும்போது அந்த இடம் வந்து வறட்சியான இடமா மாறிடுது. Therefore, some regions in our country may have floods while other may suffer from drought at the same time. ஒரு இடத்துல வந்து வெள்ளத்தால் அவதிப்படுறாங்க, அந்த டைம் அட் அ டைமே வேறு இடத்துல பார்த்தீங்கன்னா, வேறு நாட்டில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகுது, இந்தியாவிலே வந்து வேறு கண்ட்ரீஸில் பார்க்கும்போது என்ன நடக்குது, ஸ்டேட் வைஸே வந்து டிஃபர் ஆகுது, ஓகேங்களா. இப்போ நார்த்தன் சைட் மழை பெஞ்சிட்டு இருந்ததுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே பாருங்களேன். ஸோ இந்த கடலோர இடத்துலலாம் பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக கிடச்சிட்ருக்கு. சம்மர் டைமில் நம்ம வந்து அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கிறோம். பட் வந்து இந்த மாதிரி சென்டரில் இருக்கிற பிளேசஸ்க்கு தண்ணி வந்து அவ்வளோ கிடைக்கிறதில்ல, அங்கே வந்து வறண்டு போன பூமியை தான் கடந்துட்டுருக்கு. வாட்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம், ஓகேங்களா. ஸோ இது வந்து ரெயின்ஃபால், ஓகேங்களா. ரெயின்ஃபால் ஹோல் இந்தியாவில் எப்படி வந்து ரெயின்ஃபால் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்றத காட்டுறதுக்கான ஒரு இமேஜ் இது பாருங்கள். அதாவது ரொம்ப டார்க்காக இருக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக பெய்கிற ரெயின்ஃபால், ஓகேங்களா. இந்த சைடு தான் ரொம்ப அதிகமாக, அதாவது அபோவ் 400 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை வந்து பதிவாகுது. இப்போ 200 400 பார்த்தீங்கன்னா ஸோ கொஞ்சம் டார்க்காக எடுத்துகிற இடம், ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து 200லேருந்து 400. ஸோ நம்ம சைட் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம அந்த கடலூர் பாண்டிச்சேரி இந்த சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இடம்லாம் உங்களுக்கு என்ன கலரில் இருக்குது, 10 to 20, ஓகேங்க, 100 to 200 சென்டிமீட்டர்ஸ் அளவுக்கு உங்களுக்கு மழை பதிவாயிருக்கு. ஸோ இருக்க அந்த ரேஞ்சஸ் கம்மி ஆகிட்டே போகுது. 0லேருந்து 20 பார்த்திங்கன்னா ரொம்ப 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 லோவஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா தண்ணியே இல்லாமல் போகுது, ஓகேங்களா. அந்தளவுக்கு ரொம்ப லோவஸ்ட்டாக இருக்குது, ஓகே. ஸோ ராஜஸ்தான் அந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா இங்கே சென்டரில் பாருங்கள், அதாவது இது எந்த இடம் தெரியுதா, கர்நாடகாவில் அந்த மைசூர், பெங்களூர். ஸோ பெங்களூர் மெயின் சிட்டி இருக்கிற இடம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப வறட்சி அதிகமாக இருக்குது, ஓகே.
when the civic authorized supply water through pipes, not all if it may reach the destinations. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிவிக்ஸ் அத்தரைஸ்ட், அதாவது நம்மளோட மூதாதையர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் சோர்ஸை எப்படி வந்து பகிர்ந்து கொடுத்துட்டு இருந்தாங்க, அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் பைப் சோர்ஸ் மூலயமா. பைப் சோர்ஸ் அப்போ இல்லை, கம்மியாக தான் இருந்தது. பட் அந்த டைம்லேயும் அவங்க வந்து நல்லாவே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. யூ மைட் ஹாவ் சீன் வாட்டர் சப்ளை பைப் லீக்கிங் அண்ட் எ லாட் ஆஃப் வாட்டர் கெஷிங் அவுட் ஆஃப் த பைப்ஸ். ஸோ இப்போ பண்ணிகிட்ருக்க அதே மாதிரி இப்போ வந்து பைப் வந்து நம்ம செட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பைப் வைஸு சிட்டிலலாம் வந்து வாட்டர் சோர்ஸு நம்ம அனுப்பிட்டுருக்கோம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கோம் வாட்டரை. ஸோ பட் அப்படி இருந்தாலும் அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைப்பில் எங்கேயாவது ஒரு லீக்கேஜ் வந்தாலும் பைப்பு உடச்சிட்டு என்ன ஆகுது, எல்லா தண்ணியுமே வேஸ்ட் ஆகி கீழே ஊற்றிட்டே தான் போகுது. ஓகேங்களா? It is the responsibility of the civic authorities to prevent such wastage of precious water. அதாவது நகராட்சியில் இருக்கிறவங்க, ஓகேங்களா, கவர்மெண்ட்டில் நகராட்சியில் ஒரு சில எம்ப்ளாயீஸ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த எம்ப்ளாயீஸ் தான் இந்த வேலையெல்லாம் பார்க்குறது அவங்களோட மெயின் ஒர்க்கு. ஓகேங்களா? ஸோ அவங்க தான் வந்து இந்த மாதிரி வாட்டர் வந்து லீக்கேஜ் ஆகுதுன்னா யாராவது பார்த்து அவங்க அடிக்கடி செக் பண்ண வேண்டியது அவங்களோட ஒர்க்கு. ஸோ அவங்க செக் பண்ண மறந்தாலும் பீப்புள்ஸ் நம்ம தான் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணணும், கால் பண்ணி அந்த மாதிரி லீக்கேஜஸ் இருந்துச்சுன்னா கால் பண்ணி அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறது மூலயமா அவங்க வந்து பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ ஒரு சிலவங்க அதை கூட ஒரு பெரிய விஷயமா பார்க்காம தண்ணி லீக்கேஜ் அது ஆக்சுவலாக அவங்க ஒர்க்கு, ஸோ அந்த ஒர்க்கை கூட ஒழுங்காக பண்ணாமல் அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, டிலே பண்ணிகிட்டே இருக்காங்க. Mismanagement or waste may take place at the level of individually also. All of us knowingly and or unknowingly waste water while brushing teeth, shaving, bathing, washing and during many other activities. ஸோ நம்ம நிறையா இடத்துல வந்து வாட்டர் வந்து மிஸ்மேனேஜ்மெண்ட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். என்னென்னா தேவையான இடத்துல யூஸ் பண்ணாமல் தேவையில்லாததுக்கெல்லாம் வந்து வாட்டரை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்படி யூஸ் பண்ணுறதுனால நிறையா வாட்டர் வந்து வேஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு. நம்ம ப்ரஷ் பண்ணும்போதோ இல்லை வந்து ஷேவ் பண்ணும்போதோ குளிக்கும் போதோ இல்லை வந்து வெசல்ஸ்லாம் இல்லை கிளாத்து வெசல் வாஷ் பண்ணும்போதோ நெக்ஸ்ட்டு டியூரிங் இன்னும் ஒரு சில ஆக்டிவிட்டீஸ்னால நம்ம என்ன பண்ணுறோம், நிறையா தண்ணியை வேஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். லீக்கிங் டேப்ஸ் இஸ் அனதர் சோர்ஸ் ஆஃப் ஹியூஜ் வாட்டர் வேஸ்ட். ஸோ லீக் ஆக இருக்க டேப் பார்த்திங்கன்னா அதை சீர் பண்ணாமல் இருக்கிறதுனால அதுலேயும் வந்து நம்மளுக்கு நிறையா வாட்டர் வந்து வேஸ்ட் ஆகிட்டே இருக்குது. வி வேஸ்ட் வாட்டர் ஆஸ் த்ரோ வி டு நாட் நீட் வாட்டர் த நெக்ஸ்ட் டைம். ஸோ இப்போ நம்ம எந்த அளவுக்கு வாட்டரை வந்து வேஸ்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வாட்டர் நம்மளுக்கு என்ன ஆகுது, நம்மளுக்கு கிடைக்காமலே முடிஞ்சு போகுது. We have seen that most of the water that we get as rainfall just flows away. நம்மளுக்கு நிறையா லாட் ஆஃப் இப்போ எந்த அளவுக்கு நம்மளுக்கு வேஸ்ட் ஆகிற வாட்டர் வந்து ஃபுல்லாக எங்கே போகுதுன்னா உங்களுக்கு வாட்டர் வேப்பரைஸ்ட் ஆகிட்டு மேலே போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி மேலே போகும்போது அந்த அளவுக்கு பிளண்டி கண்டென்ட் வந்து நம்மளுக்கு ரெயின்ஃபாலாக கிடைக்கிறது இல்லை. அப்படி கிடைச்சாலும் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த முக்கால்வாசியை சாக்கடை வழியாக வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஆற்றுக்கு தான் அனுப்பிட்டுருக்குமே தவிர நம்ம கிரவுண்ட் வாட்டரில் அதை சேவ் பண்ணுறதே இல்லை. This is a waste of precious natural resources. ஸோ இந்த விதமாக தான் நம்ம நிறைய நேச்சுரல் ரிசோர்ஸஸை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். The rain water can be used to recharge the ground water. இந்த ரெயின் வாட்டரை நம்ம என்ன பண்ணலாம், கிரவுண்ட் வாட்டரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். This is referred to as water harvesting. ஸோ இந்த மெத்தட் தான் வந்து என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா வாட்டர் ஹார்வெஸ்டிங் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆர் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். ஸோ இது வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ப்ராசஸ். ஓகேங்களா? ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்காக ஒவ்வொரு இடத்துல ராஜஸ்தான் ஆகட்டும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? Find out if the building in your neighborhood have water harvesting system installed. நிறைய வீட்டில் வந்து இந்த வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு கால்வாசி வீட்டில் வந்து அதாவது 15% வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ரிமைனிங் 75% யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ இந்த அவேர்னஸ் எல்லாருக்கும் வரணும். முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் வந்து உங்கள் பேரண்ட்ஸ்க்கு வந்து எடுத்து சொல்லி அந்த வாட்டர் ஹார்வெஸ்டிங் பிளான்டிங் அதை வந்து பில்டப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஊர் மக்கள் இதுவே பொது கிராமமாக இருந்தால் ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து அதை அந்த ப்ராசஸை பண்ணலாம். We have at many places in India an age-old practice of water storage and water recharge like a
Wary was the traditional way of collection water. With time, the wary fell into disuse and garbage started filling in these reservoir. ஸோ அந்த மாதிரி அதாவது ஏரி குளங்கள்லாம் இருக்குது தெரியுமா. ஸோ இந்த மாதிரி ஓல்டில் நம்மளுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க வாட்டர் ஸ்டோரேஜ்க்காக. அந்த இடத்த நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா குப்பை கொட்டி 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 அதெல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம், மூடிட்டுருக்கோம். சின்ன சின்ன குகைகள் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையுமே இப்போ நம்ம மூடிட்டு தான் இருக்கும். However, because of the acute water storage, people in these area have had a rethink. The barriers are being reviewed. Today the situation is that in spite of scanty rains, these places are managing their water needs well. ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து இப்போ அந்த வாட்டரை வந்து எப்படி வந்து எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நடுவில் கொஞ்சம் காலம் அந்த வேரிஸ் அதாவது இந்த குழி மாதிரி தோண்டி வச்சு அதில் வந்து வாட்டரை உள்ளே சேவ் பண்ணி வச்சு தேவைன்றப்ப நம்ம லேண்டுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு காலகட்டத்தில். இப்போ வந்து அதை திரும்ப ரீப்ரொடியூஸ் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய இடத்துல. ஓகேங்களா. A farmer using water in the field can also use water economically. Maybe you have heard of drip irrigation. ஸோ இப்போ வந்து இரிகேஷனுக்காக அதாவது நீர்ப்பாசனத்துக்காக நிறையா புதுவிதமான மெத்தடு எல்லாமே வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ அந்த நிறைய மெத்தடில் ட்ரிப் இரிகேஷன் அப்படின்றது ஒரு பார்ட் ஆஃப் ஒன். ஓகே. ட்ரிப் இரிகேஷன்னா டேரெக்டாக பைப் கொடுத்துட்ருப்பாங்க, அந்த வேருக்கு டேரெக்டாக தண்ணி போய் சேர்கிற மாதிரி. இப்போ நெல் வயல் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நெல் வயலில் எவ்வளோ தண்ணி வந்து நின்றுட்டுருக்கு, அந்த தண்ணியெல்லாம் வேஸ்ட் ஆகுது இல்லை. ஸோ வேரே மூழ்கி தண்டுக்கு மேலே வந்து தண்ணி நின்றுட்டுருக்கு, அப்படி தானே. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு நிலத்தோட வேர்லேயும் அந்த பிளான்ட்டுக்கு டேரெக்டாக தண்ணி போகிற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ட்ரிப் இரிகேஷன், அதாவது துளி துளியாக போயிட்டுருக்க ஒரு நீர்ப்பாசனம். ஓகேங்களா. அதாவது சொட்டு நீர்ப்பாசனம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவாங்க. ட்ரிப் இரிகேஷன் இஸ் ஏ டெக்னிக் ஃபார் watering plants by making use of narrow tubing which deliver water directly at the base of the plant. ஓகேங்களா. இது டைரெக்டாக வந்து அட்டாச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இந்த இமேஜில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் வாட்டர் சோர்ஸ் வந்து டைரெக்டாக அந்த போய்ட்டு அந்த வேரில் போய்ட்டு தண்ணி கம்ப்ளீட் ஆகிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதுதான் ட்ரிப் இரிகேஷன். வாட் ரோல் யூ கேன் ப்ளே. ஸோ நீங்கள் வந்து இந்த வாட்டரை வந்து சேவ் பண்ணுறதுக்கான ஒரு மெயின் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேப் எங்கேயாவது லீக் ஆகிட்டு இருந்தாலோ வேஸ்ட் ஆகிட்டு இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் போட்டு அதை க்ளோஸ் பண்ண பாருங்கள். அப்படி இல்லைன்னா உங்களோட பேரண்ட்ஸ்கிட்டையோ அங்கே பக்கத்தில் யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட சொல்லி அதை முடிஞ்ச அளவுக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். லீக்கிங் டேப்ஸ் வேஸ்ட் a lot of water. You must make effort to stop this leakage. There are a number of ways you can adopt to minimize the wastage of water. Let us begin. ஸோ நிறைய வழியில் நம்ம என்ன பண்ணலாம், அந்த வேஸ்ட் வாட்டரை மினிமைஸ் பண்ணலாம். We have given a few examples are one. ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது வாட்டரை வந்து எந்த அளவுக்கு நம்ம கம்மியாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றது. ஓகேங்களா. டர்ன் ஆஃப் டேப்ஸ் வைல் ப்ரஷிங். ஸோ ப்ரஷ் பண்ணும்போது அந்த ஒரு சில வழிமுறைகள் பார்த்திங்கன்னா, ப்ரஷ் பண்ணும்போது அதிகமாக தண்ணி வேஸ்ட் ஆகும். அதை வந்து ப்ரஷ் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் நம்ம ப்ரஷ் பண்ணி ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், நம்ம வாட்டர் ஓப்பன் பண்ணி வாஷ் பண்ணணும். அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, வாட்டரை ஓப்பன் பண்ணி விடக்கூடாது. மாப் த ஃப்ளோர்ஸ் இன்ஸ்டீட் ஆஃப் வாஷிங். ஸோ ஃப்ளோரை வந்து வாஷ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா மாப் போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ வாஷ் பண்ணுறதை விட மாப் போடுறதுன்றது ரொம்ப 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 நம்மளுக்கு என்ன ஆகுது, தண்ணியும் வந்து கொஞ்சம் லோவாக தான் யூஸ் ஆகும். எஃபெக்ட் ஆஃப் வாட்டர் ஸ்கேசிட்டி ஆன் பிளான்ட்ஸ். ஸோ இந்த வாட்டர் ஸ்கேசிட்டி அதாவது நீர் பற்றாக்குறையினால பிளான்ட்டில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா. யூ மஸ்ட் ஹாவ் சீன் potted plants wilting and ultimately drying up if they did not get water even for a few days. ஓகேங்களா. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியே கிடைக்காமல் போச்சுன்னா அந்த பிளான்ட் வந்து எப்படி இருக்கும், ரொம்ப ட்ரையாக சுருங்கி போயிட்டு அதெல்லாம் பார்த்துருப்பீங்களா. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ட்ரை ஆகிடும். ஓகேங்களா. That plant need water to get nutrients from the soils to prepare their food. ஸோ வாட்டர்ன்றது தேவை எதுக்குன்னா நம்மளுக்கு ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, பிளான்ட்டோருக்கு அதுக்கு தேவையான ஃபுட்டை ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலயமா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கன்ஃபார்ம் நம்மளுக்கு என்ன தேவை, வாட்டர் தேவை. ஜஸ்ட் இமேஜின் த கன்சிக்வன்ஸ் இஃப் வாட்டர் இஸ் நாட் அவைலபிள் இன் பிளான்ட்ஸ்.
அவைலபிள் டு பிளான்ட்ஸ். அதாவது பிளான்ட்டுக்கு உங்களுக்கு வாட்டர் அப்படின்றது கிடைக்கவே அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு என்ன மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ்லாம் க்ரியேட் ஆகுது. பிளான்ட்டுங்கிறது ஒன்று சுத்தமாக இல்லாமலே போயிடும். த க்ரீன் கேரக்டர்ஸ் ஆஃப் த பிளானட் ஷெல் பி லாஸ்ட். ஸோ இப்போ ஒரு இமேஜ் பார்த்தீங்கன்னா, அதாவது எர்த்தோட இமேஜ் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் க்ரீன் கலரில் ஸ்பாட்ஸ் இருக்கும். ஃபுல்லாக ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கும். அந்த ப்ளூவில் ஒரு சில இடத்துல எல்லோ, ஒரு சில இடத்துல வந்து க்ரீன் கலர் ஸ்பாட்ஸ் இருக்கும். இந்த க்ரீன் கலர் தான் உங்களுக்கு ஆக்சுவலாக காடுகள், இந்த மாதிரி பச்சை பசல் புல்வெளிகள் இருக்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வாட்டரே கிடைக்கல அப்படின்றபோது அந்த க்ரீன் கலர் ஸ்பாட்ஸு இல்லாமலே போயிடும். ஓகேங்களா? திஸ் மே மீன் த எண்ட் ஆஃப் ஆல் லைஃப். ஃபார் அ வேர்ல்ட் without plant shall mean no food, no oxygen, not enough rain and innumerable others problem. ஓகேங்களா? அதாவது நம்மளால் சொல்லவே முடியாத அளவுக்கு நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. ஒருவேளை தண்ணியே இல்லை, தண்ணி இல்லாதனால பிளான்ட்டே வளரல அப்படின்னா நம்மளுக்கு ஃபுட்டு கிடையாது, ஆக்சிஜன் கிடையாது, நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஒரு எந்த விஷயமே பண்ண முடியாது, ரெயினும் இருக்காது. ஓகே, ஸோ சக்ஸஸ்ஃபுல் இனிஷியேஷன். ஓகேங்களா? ராஜஸ்தான் இஸ் ஏ ஹாட் அண்ட் ட்ரை பிளேஸ். அந்த பிளேஸ் ரொம்ப ஹாட்டாக இருக்கும், ட்ரையாக இருக்கும். எ சேலஞ்ச் ஆஃப் நேச்சுரல் ஸ்கேசிட்டி ஆஃப் வாட்டர் வாஸ் மேட் பை எ சக்ஸஸ்ஃபுல் எக்ஸ்பெரிமெண்ட். அங்கே வந்து வாட்டர் சேவ் பண்ணுறதுக்கு ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. எ பேண்ட் ஆஃப் சோஷியல் ஒர்க்கர்ஸ் ஹேஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு எ ட்ரை ஏரியா இன் த அல்வர் டிஸ்ட்ரிக்ட் இன்டு எ க்ரீன் பிளேஸ். ஸோ அல்வர் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்ற ஒரு ஏரியா ராஜஸ்தானில் இருக்குது. அந்த டிஸ்ட்ரிக்டை ஃபுல்லுத்தையுமே வந்து க்ரீன் பிளேஸாக மாற்றிருக்காங்க. ஸோ இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், இந்த மாதிரி வாட்டர் சோர்ஸ் எல்லாத்தையுமே பண்ணி ஒரு சில சோஷியல் ஒர்க்கர்ஸ், ஓகேங்களா, தே ஹாவ் ரிவ்யூடு 5 ட்ரைட் அப் ரிவர்ஸ், அர்வேரி, ருபேரல், சர்சாம், பஹானி அண்டு ஜாஸ்வலி. ஸோ இந்த மாதிரி 5 ஆற்றை வந்து ஒன்றா இணைச்சிருக்காங்க. பை கன்ஸ்ட்ரக்டிங் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஸ்ட்ரக்சர். அங்கெல்லாம் அந்த ஆற்றுல என்ன பண்ணியிருக்காங்க, வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஸ்ட்ரக்சர் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அது மூலயமா நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, ராஜஸ்தானில் ரெயின்ஃபால் அந்த இடத்துல கிடைச்ச ரெயின்ஃபாலை யூஸ் பண்ணி அவங்க அந்த ஏரியாஸை க்ரீன் ஃபீல்டாக மாற்றிருக்காங்க. ஓகே, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் த எண்ட் ஆஃப் அவர் லெசன். I hope you all are understand this topic. If you have any doubt, please leave a question in our WhatsApp group. Remaining, also don't forget to learn the question and answers. Okay, thank you students, thank you to all, happy learning. We will see later. Thank you students.